வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து நாங்கள் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு எங்கள் பொண்ணுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கெலாம் உடம்பு சரியில்லை, ஜுரம் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கும் போனோம், மாத்திரையும் வாங்கி கொடுத்தோம். அது இல்லாமல் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இனாம் காரியந்தல் அப்படின்ற ஊருக்கு பின்னாடி இந்த ஊர் இருக்குது, வேடியப்பனூர். இது வந்து மலை ஓரத்தில் இருக்கும். இந்த மலை ஓரத்தில் இருக்கிற இந்த வேடியப்பனுக்கு 12 மணிக்கு வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் பூஜை பண்ணி, அந்த பூஜை பண்ண தண்ணியும், அபிஷேகம் பண்ண தண்ணியும், மஞ்சள் இதெல்லாம் கலந்து அந்த தண்ணியை நமக்கு கொடுப்பாங்க பாட்டில் பாட்டிலாக. இது ஒரு பாட்டில் வந்து ரூ. 40. இந்த தண்ணியை வாங்கி நம்ம முகத்தில் அடித்தா ஏதாவது காற்று கருப்பு பேய் பிசாசு ஏதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் கண்டிப்பாக இருக்குது. நான் பார்த்துருக்கேன், நான் உணர்ந்திருக்கேன். அது மாதிரி ஒரு 2 பேரை இழந்திருக்கேன். அதனால் 2, 3 பேர் எங்கள் வீட்டாண்ட ஏரி ஓரத்தில் ஏரியிலேருந்து வர இது காற்று வந்து ஏரியில் போய் உக்காந்துருப்பாங்க. நேரங்கெட்ட நேரத்தில் 12 மணி 1 மணிக்கெலாம் போய் உக்காந்துருப்பாங்க. அவங்கள அமுக்கிடுச்சு, இறந்தும் போயிட்டாங்க. அதனால் நாங்கள் பயந்துக்கின்னு இந்த வேடிப்பனூருக்கு போனோம். போயிட்டு இந்த மந்திரம் அந்த பூஜை பண்ண தண்ணியை ரூ. 40 கொடுத்து வாங்கி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் முகத்தில் எத்தனை பேர் அடிக்கிறாங்க பாருங்கள். முகத்தில் அடித்து கொஞ்சோண்டு குடிக்கிறாங்க. அது வந்து நல்லாயிடுது உடம்பு. என்னதான் ஊசி போட்டாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு சேஷ்டை இருந்தால் நமக்கு அது சரியாயிடும். அதனால் நாங்கள் எங்கள் திருப்திக்காக போனோம். போகிற வழியில் குரங்குங்க இருந்துச்சு. போயிட்டு வரும்போது பொரி வாங்கி போகும்போதே எடுத்துகிட்டு போனோம் குரங்குக்காக. அதை கையில் கொடுக்குறோம் பாருங்கள். எவ்வளோ குரங்கு இருக்குது. மலைக்கு கீழே இது இருக்குது. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே வந்து அந்த தண்ணியை வாங்கி முகத்தில் அடித்து கொஞ்சோண்டு குடிக்க வச்சு இட்டுன்னு போவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அந்த பாட்டில் தண்ணியை வாங்கின்னு போய் யார்கிட்டேயும் பேசாமல் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொண்டு போய் அந்த தண்ணியை கொடுப்பாங்க. கண்டிப்பாக சரியாயிடும். நீங்கள் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் வேலூர் போகிற ரோட்டில் இனாம் காரியந்தல்ன்ற ஊரில் இறங்கி உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் இருக்குது. போகிற வழி வந்து ஒரு 1/2 கிலோமீட்ரு 1 கிலோமீட்ரு நடந்து போகணும். இதை பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரு போகிற வழியில் அந்த ஒத்தையடி பாதையில் எல்லோரும் கல் அடுக்கி வச்சுருந்தாங்க. அவங்களும் எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் பொண்ணும் அதை பார்த்துட்டு அவங்க அடுக்கிறத பார்த்துட்டு அடுக்குனாங்க. இந்த பாரு எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து மலைக்கு கீழே இருக்குது, திருவண்ணாமலைக்கு பக்கத்தில்.